வசிக்கல இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு வந்து லைலத்துல் கதர் இரவு, அதாவது இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 27வது நோன்பு அப்படிங்கிறனால இன்றைக்கி சும்மா தட்டால் அட்டியாக இஃப்தாருக்குலாம் அடித்து நோத்தி நாங்கள் செம்ம ஸ்பெஷலு ஏகப்பட்ட ஐட்டங்கள் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைலத்துல் கதர் இரவு வீடியோ, 26வது நோன்பு விடிஞ்சா 27வது நோன்பு அப்படிங்கிற அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஜூஸ் வந்துருக்காங்க, வீட்டில் போய் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் சர்பத், அதுக்கப்புறம் கஞ்சி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. பாய். சரி ஆசித்தனா கொடுத்துட்றோம். ஆசித்தனா ஸ்டார்ட். ஹே யூடியூப் பசிகளே, இன்னைக்கு நமக்காக போண்டா தந்திருக்காங்க, பேரிச்சம்பழம் தந்திருக்காங்க, வாட்டர் மெலன் தந்திருக்காங்க, தண்ணி தந்திருக்காக, அப்புறம் சர்பத் தந்திருக்காக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت. பாத்துங்க, இது நன்னாரி ஜூஸ். நன்னாரி ஜூஸ் ஆயிடும். ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. في الآخرة راغبين بالقضاء راضين والنعماء شاكرين وعمل الفلاح صابرين وتحت لواء حبيبك ونبيك وصفيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் பூச்சி வருமா சார்? அது நிறைவேற்றி செய்யப்படும். ஏன்னா பராத்தளவில் நம்ம விதிகள்லாம் மாற்றப்பட்டு எழுதப்பட்டது சொல்லப்பட்டு இந்த இரவுல மலக்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. ஒரு வருஷத்துக்குரிய புரோகிராம மலக்கள்கிட்ட அங்கே ஒப்படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே விதிகளை மாற்றி எழுதப்பட்டது, இன்று ஒப்படைக்கப்படுகிறது. எனவே இந்த இரவுலையும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தேவைகள் கேட்கணும், பாவங்கள் கேட்கணும், எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்ல ஒப்படைக்கிற நேரத்தில் மாற்றி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனவே நம்முடைய எல்லா தேவைகளையும் நீங்க கேளுங்க. சலாமும் சலாமும் அப்படின்னு அவங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஃபஜ்ர் வரைக்கும், அதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, ஃபஜ்ர் வரைக்கும் மலர்கள் கூட்டமா இறங்கி ஜிபிலுடைய தலைமையில வந்துட்டு நம்ம வார்த்தை சொல்லிட்டே இருக்காங்க. என்ன கேள்வி? சலாம்ல வார்த்தை இருக்க லேசத்த வார்த்தை, அந்த நிம்மதி அப்படின்னு அது பொருள் இருந்தாலும், சாந்தி அப்படின்னு பொருள் இருந்தாலும், அமைதி அப்படிங்கிறதா ரெண்டு வித்தியாசம் இருக்குதாலும். அதுதான் மஃபில்னா செய்த பாவங்கள் பதிவேட்டில் இருக்கும், நல்லா மன்னிச்சுடும். செய்த பாவங்கள் பதிவேட்டில் இருக்கும், நல்லா மன்னிச்சுடும். நாளைக்கு நான் ஏதாவது நான் அவ்வளோ அமல் செஞ்சேன் அப்படின்னா தப்பு செஞ்ச அதுக்காக நம்ம மனுஷன் இல்லை அல்லா சொல்லுவான். மனுஷன் அங்கே போய் சொல்லுவான், இந்த மாற்றா சொல்ற மாதிரி அல்லாமே பேசிப்போம் விட மாட்டான். அதனால அல்லா என்ன சொல்லுவான், சில நம்மளுடைய ஏழுல காப்பான், இங்க பாரு நடந்தது. அப்ப நம்ம செஞ்ச பாவம் பதிவாயிருக்கும். நம்ம இசைக்கார செஞ்சுதான் மன்னிக்கணும். பதிவு செஞ்சு எப்படி ஸ்டேஷன்ல எழுதி
விலகம் இருக்காங்க. ஏன் அஃபூல்லா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, அது அஃபூன்னு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் புதுசாக சேர்த்துக்காங்கன்னா இப்படி வித்தியாசமா இருக்கும். என்ன செய்யணும், அல்லாஹ் விருதமாக ஆஃபுன்றதுல ரசூல் ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்காங்க, அக்கறையாக இருக்காங்க, வாசமாக இருக்காங்க. நாங்கள் பேசணும் நோக்கம் இல்லை. இந்த இருபது நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் அவங்க செய்யுங்க. படிச்சு திக்குப்பட செஞ்சு இருக்கலாம். அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் நிறைய கேட்கணும். இஸ்திக்ஃபார் நிறைய கேட்கணும். நான் இஸ்திக்ஃபார்னால அல்லாஹ் தஆலா இழந்ததெல்லாம் கொடுத்துறாங்க. இஸ்திக்ஃபார் மட்டும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இது செய்வோம். இது ஓதுனாங்க என்னன்னா குர்ஆன் ஓதுறது கேட்டாலும் ஒரு மாதிரி அர்த்தம் தான் இல்லையா? கேட்டாலும் ஒரு மாதிரி தான் அர்த்தம். குர்ஆன் ஓதுறோம், கேட்டாலும் ஓதுறோம். அப்போ நாங்கள் இந்த குர்ஆன் ஓதுனோம், இது வந்து என்ன பார்த்துட்டு பார்க்கலாம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கும் பாபத்து அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் தேவை கொடுத்த இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லி சொல்லி இந்த பாக்கி கொடுக்கலாம் சொல்லி கேட்டு அந்த கடைக்கு தான் அவங்க நேரம் செய்வோம். ஏன்னா ரொம்ப நாள் எடுக்க மாட்டோம். நிறைய நிபாசி எப்படி இருக்கு. அதனால அடுத்து இன்னொரு பாக்கெட் பூந்தி தந்துருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே எல்லாத்தையும் வை. யூடியூபர்ஸிகளே இவங்க தான் நம்மளோட ஸ்குவாடு. அதுவும் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தக்குவா பள்ளியோடைய மிலிட்ரி மாலிக் ஸ்குவாடு இவங்க தான். இது 2024 எடுத்த படமாகும். லைலத்துல் கதர் இரவில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போன வருஷம் எடுத்த ஃபோட்டோ. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்குவாடோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஸ்குவாடாக இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். 2025 இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. இந்த வீடியோ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும். டேட் வந்து மார்ச் 28 எடுத்த ஃபோட்டோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க பாய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய். எல்லாருக்கும் ஈத் முபாரக்.